மக்களை இழிவுபடுத்தாதீங்க. நான் மக்களை இழிவுபடுத்தல பிரதர். அதனாலதான் சொல்றாங்க கட்டமைப்பு சரியில்லை, கட்சியோட கட்டமைப்பு ஏங்க பப்ளிக் பிளேஸ்க்கு போறதுக்கு கட்சியோட கட்டமைப்புக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு புரியல. மூத்த தலைவர்களோ இல்ல கட்சியோட கட்டமைப்புக்கும் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போறதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு புரியவே இல்ல. எனக்கு புரியலங்க. ஒரு தொண்டர்களை வழிமுறைப்படுத்தவும் அங்க வந்து சட்ட தொண்டர்களா? அங்க வந்து சட்ட தொண்டர்களாங்க? மூத்த தலைவர்கள் யாருமே இல்ல. அங்க வந்து சட்ட தொண்டர்களாங்க? ரசிகர்கள். ஒரு மெயில் டிஜிபிக்கு போகுது. டிஜிபிக்கு போன மெயில் எப்படி லீக் ஆகுது வெளியே? உங்களுக்கு புரியுதா இல்லைங்களாங்க? போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் தப்பு இல்ல. அது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லீங்களா? அந்த நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? டிஜிபிக்கு ஒரு சேஃபரான சேஃபஸ்ட் பொசிஷன்ல இருக்க ஒரு டிஜிபிக்கு அனுப்புற மெயில் வெளியே லீக் ஆகுதுன்னா அது சரின்றீங்களா நீங்க? இன்டர்பிரேஷன்லாம் பதில் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்டா அதுல என்ன வார்த்தைகள் இருக்குன்னு எடுத்து வைங்க. நான் லைன் பை லைன் பேசுறேன். 7 அடுக்கு பாதுகாப்பு தெரியுங்களா? சிட்டியோட மொத்த சிட்டியுமே போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். இவர் பிரைம் மினிஸ்டரா? இவர் மொத்த சிட்டி கண்ட்ரோல் எடுத்துவாங்கன்னு சொன்னாரா? ஒரு சிஎம் கேண்டிடேட் ஒருத்தர் போலன்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லுவீங்க. போணும் நினைக்கிறவரு லா அபைடிங் சிட்டிசனா இருக்கணும்ன்றது தப்பு கிடையாது. நாங்க பாக்குறோம். எங்களுக்கு வந்து அதிமுக திமுகக்கு ஒரு மாற்று சக்தியாக வந்து நாங்க ஒருத்தரை பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக என்ன பண்ணணும்ன்றீங்க? சோ வந்து நாங்க மக்களா நிக்க மாட்டேன். நான் வரும்போது மக்களா நிக்க வச்சு தான் தெரியுதுங்களே நீங்க கொடுத்த பர்மிஷன் லட்சணம். இப்போ சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்ததுக்கான நோக்கம் என்னன்னா தமிழக அரசு மேல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது. மறுபடியும் சொல்றேன், தாவேகா சைட்ல இருந்து சிபிஐ விசாரணை கோரும். அந்த கமிட்டி எந்த டைரக்ஷன்ல காட்டுறாங்களோ அந்த டைரக்ஷன்ல தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ வந்து டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டால இந்த கேஸ்ல கை வைக்க முடியாது. டிவிகேக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இப்போ கரூர் எல்லாம் போயிட்டு வந்தீங்க. ஸோ இப்போ கரூர் இப்போ எப்படி இருக்கு? இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டாங்களா மக்கள்? எப்படி இருக்காங்க? சம்பவம் நடந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு தடியடி நடத்தி மக்களை கலைச்சாங்க. துண்டு போர்த்த ஒவ்வொருத்தனையும் விரட்டி அடிச்சாங்க. ஜம்பவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த இடைக்கால வெற்றி உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடி எப்படியோ சிபிஐ வந்துட்டு உங்களுக்கு விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றியை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வெற்றின்னு சொல்கிறத விட நீதிக்கான படின்னு நான் பார்க்குறேன். இத்தனை நாளாக இந்த கடந்த 2 வாரமாக வந்து ஸ்டேட்குள்ளேயே இந்த விஷயம் இருந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருந்தது. இது அதை கொஞ்சம் நகர்ந்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் வந்துருக்கு. அதாவது 2 விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து சிபிஐ விசாரிக்கணும், ஒரு ஆஃபீஸர் ஒன்று அலோகேட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட இது ஆல்ரெடி இருக்கிற, அதாவது கரூர் ஸ்டேஷனில் போட்ட எஃப்ஐஆராக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் 1 மேன் கமிஷன் சிஎம் அவர்கள் அறிவிச்சதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எஸ்ஐடி இது பண்ணதாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்களோ, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன எவிடன்சஸ் இருக்கோ அது எல்லாமே சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி சிபிஐ வில் ஸ்டார்ட் தேர் இன்வெஸ்டிகேஷன். அவங்க வேணும்னா ஏற்கனவே இருக்கிறத வச்சும் கண்டினியூ பண்ணால் இதை ஃப்ரெஷ்ஷாகவும் ஆரம்பிக்கலாம். தட்ஸ் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இந்த சிபிஐ இந்த ஆஃபீஸரை ஒரு இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இந்த ப்ரேயரை தான் வந்து டிவிகே சார்பில் வச்சது. அதாவது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஃபார்ம் பண்ணணுன்ட்டு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியோட வேலை என்னென்னா இவங்களை மானிட்டர் பண்ணுறது, இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணுறது, இந்த எவிடன்சஸை வந்து ரிவ்யூ பண்ணுறது, டைரக்ஷன் ஆஃப் த கேஸை வந்து அவங்க இது பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம், ஆர்டர்ஸ் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்றத அந்த இதுக்கு இது இருக்குது. ஸோ ஒரு வகையில் ஒரு தீர்வு நோக்கி நம்ம போகிறோன்றதுக்கான திருப்தி நமக்கு இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக ஸ்டேட்குள்ளேயே இருந்தனால இது, ஏன்னா இந்த ஹைகோர்ட் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க, ஸ்டேட்டை வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்குது, ஆனால் வந்து அதை மீறி வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கப்படுது பட்டிருக்கு அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டோட ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட இதில் ஆர்டரில். ஸோ அதை வெளியிருந்து ஒருத்தங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் சரியாக இருக்குன்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. அது இப்போ நடந்துருக்கு.
இப்போ சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்ததுக்கான நோக்கம் என்னன்னா தமிழக அரசு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், தாவேகா சைட்லேருந்து சிபிஐ விசாரணை கோரல. மொத்தம் 5 வழக்கு. இதில் 5 வழக்கில் ஒரு வழக்கு தான் தாவேகா இது பண்ணுது, சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுது. ஒரு 2 வழக்கு வந்து ஏற்கனவே மதுரை பெஞ்சில் சிபிஐ விசாரணை கேட்டு தள்ளுபடியான வழக்கு மேலே 2 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அதை எடுத்து, அதாவது அந்த 2 பேர் வந்து அங்கே வழக்கு போட்ட 2 பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. ஒரு தனி நபராக வந்து சிட்டிசனாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மதுரை கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. அதை மேற்கோள் காட்டி பாதிக்கப்பட்ட 2 பேர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட். இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க பேரை சொல்லி வந்துட்டு அவங்க 2 பேர் வந்துட்டு பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க. அதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு அது சொல்லியிருக்காங்க. கடைசியில் வச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக மாறுதுன்னு வச்சாங்க. நீங்கள் அதை இன்னொரு பெட்டிஷன் போட சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ கூட வந்து ஏடிஎம்கே சார்பில் ரிலீஸ் பண்ணாங்க போல். அந்த பெட்டிஷனர் பிரபாகரன் அவர் வந்து இல்லப்பா நான் தான் சிபிஐ போட்டது, அது எனக்கு மிரட்டல் கூட வந்தது. தாவேகா சார்பில் இருந்து யாருமே சிபிஐ வேணும்னு கேட்கல இல்லையா? இல்லை, நம்ம எப்பவுமே நம்ம அந்த ஸ்டாண்ட் கிடையாது. நம்ம ஈவன் அஜித்குமார் வழக்கில் கூட நம்ம வந்து எஸ்ஐடி வேணும்னு தான் கேட்டோம். நம்ம ஈவன் இங்கே மதுரை கோர்ட்டை நம்ம சைட்லேருந்து எதிர்பார்த்தது எஸ்ஐடி தான் எதிர்பார்த்தோம். வி நெவர் சீக் ஃபார் அ சிபிஐ ப்ரோப். சிபிஐ ப்ரோப் ஏன் நம்ம சீக் பண்ண, அதுக்கு 2-3 ரீசன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து முழுமையாக தனிமையாக செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு எல்லாருக்குமே அந்த அச்சம், அந்த ஐயம் இருக்குது. அதே மாதிரி டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் டூ பிக். ஏன்னா அவங்களுக்கு லாட் ஆஃப் கேசஸ் ஓவரோடாக இருக்கும். நிறைய அவங்கள சைடில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் நம்ம. ஸோ இது வந்து தாவேகா போடாமல் வேற ஒருத்தவங்க மூலியமா வந்துட்டு சிபிஐ வந்து உங்களுக்கு வழக்கு விசாரணை வந்து கிடைச்சிருக்கு. அப்படி எடுத்துக்குவோமா? இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம அப்படி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட ப்ரேயருமே வந்து அப்ரூவ் பண்ணி. ஏன்னா வந்துட்டு எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, திரும்ப இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அஜித்குமாரோடைய கொலை வழக்கு சம்பந்தமா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களே ஒரு வார்த்தை பேசியிருந்தார். சிபிஐ எல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அண்ட் பாஜகவோட கைக்கூலிகளாக இருக்கு அப்படின்னு அவர் பகிரங்கமாவே அவர் பேசியிருக்காரு. இப்ப சிபிஐ விசாரணை அப்படின்னு வரும்போது ஒரு பாஜக மறுபடியும் அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த வட்டத்துக்குள்ளேயே போகிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? இப்ப நான் சொல்லும் போது அந்த ஐஎம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் சொல்ல வரேன். டிவிகே போட்டது வந்து ஒரு எஸ்ஐடி, அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபார்மர் ஜட்ஜை வச்சு ஃபார்ம் பண்ணணும் ஒரு கமிட்டின்றது தான் கேட்டது. அதையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லை பியூட்டி என்னன்னா சிபிஐ உள்ள, ஏன்னா மற்ற பெட்டிஷனர்ஸ் கேட்டதுபடி சிபிஐ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இயக்கப்படாது. இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் அந்த ஆஃபீஸர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வழிநடத்தல்படி நடத்த முடியாது. அந்த பர்டிகுலர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே, அந்த கமிட்டியோட வழிமுறையில் தான் அவங்க செயல்பட முடியும். அவங்க காட்டுற டைரக்ஷன், அந்த கமிட்டி எந்த டைரக்ஷனில் காட்டுறாங்களோ அந்த டைரக்ஷனில் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இந்த கேஸில் கை வைக்க முடியாது. இதுக்கு நடுவில் வந்து அஃபிடேட், கிராஸ் அஃபிடேவிட் எல்லாம் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் போடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் சிபிஐ வந்து மாசம் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த கமிட்டிட்டு தான் ரிப்போர்ட் பண்ண போறாங்க. they are not going to report to the central government. சோ தமிழ்நாடு கவர்மெண்ட்க்குள்ள வந்து அதுல நுழைய முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு அது அந்த நிலைமை இருக்குது. ஃபர்தரா 2 மாசம் கழிச்சு அந்த 8 வீக்ஸ் டைம் இருக்கு. அப்போ என்ன நிலைமை மாற போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் as of now இதுதான் சிச்சுவேஷன். சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இடைக்கால உத்தரவு அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடைக்கால உத்தரவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஹார்ட்டின் விட்டு ஃபயர் விட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஒரு ரொம்ப பெரிய துக்கத்திலையோ இல்லை மன அழுத்தத்திலையோ இருக்கும்போது டிவியில் வந்து ஒரு மொக்க ஜோக்கு போகும்போது கூட வாய் விட்டு அப்படியே சிரிப்போம். ஓகேங்களா? அது வந்து அவ்வளோ அழுத்தம் உள்ளே இருக்குன்றதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அது. மொக்க ஜோக்குக்கெல்லாம் எப்படா சிரிப்பு வருதுன்னு சில பேர் கேட்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி தான் இது. ஓகேங்களா? என்ன விஷயம்னா, ரொம்ப துக்கத்தில் இருந்தது, ஒரு ரிலாக்ஸேஷன். ஏன்னா 2 வாரமாக என்ன ஃப்ரேம் பண்ணப்பட்டது, அரசாங்கத்துக்கு இதுக்கு பொறுப்பே கிடையாது, டிவிக்கே தான் பொறுப்புன்ட்டு அரசு அதிகாரிகளே அதை சொன்னாங்க. ஓகேங்களா? டிவிகேன்ற பேரை பயன்படுத்துறதை தவிர எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. இது போக டிஎம்கேல இருக்கிற முன்னாள் அமைச்சரும் அதை செஞ்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி நாளும் சரி, அதுக்கப்புறமும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார், அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் செய்யறது யாரு? வெறும் அவரை மட்டும் செஞ்சாரு. இருக்கிற எவ்வளோ ஐடிவிங், டிஎம்கே ஐடிவிங்லேருந்து அவங்க தொங்கு சதைகள் எல்லாருமே அதை செஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா? நம்மளோ கவர்மெண்ட்டும் இதில் வந்து ஏதோ டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணுது, அவங்க அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ண மாட்டாங்கன்றது நமக்கு புரியுது. ஓகேங்களா? ஆனால் கவர்மெண்ட் அதில் ஏன் டிஃபெண்ட் பண்ணணும்? இப்போ என்னமோ நடந்திருக்கு, ஏன் வாலண்டியராக வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம்? எங்கள் மேலே தப்பே கிடையாது, கவர்மெண்ட் இது இந்த மாதிரி அதை கேட்டாங்க, நாங்கள் இதை கொடுத்தோம், அவங்க இது பண்ணாங்கன்ட்டு காரணம் கை காட்டினே இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், டிவிகேக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது.
ஆனா அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? 41 பேர் இறந்துருக்கிறாங்க. இது இறக்கறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அவ்வளோ பப்ளிக் சேர்றாங்க. அவ்வளோ பப்ளிக் சேரும்போது இது வந்து ஒரே ஒரு செகண்ட்ல ஒரே நிமிஷத்துல எல்லாரும் உள்ள வந்துடல. காலைல இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. அப்புறம் மத்தியானம் ஆனதுக்கு அப்புறம் வந்து கம்பெனிகள் லீவ் விட்டனால, கம்பெனிங்க எதுக்கு லீவ் விட்டாங்கன்றது வேற கதை. அதையும் நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இன்னும் நெறைய கிரவுட் உள்ள வர ஆரம்பிக்குது. அது அந்த காலாண்டு பரீட்சை லீவ் வேற. காலாண்டு பரீட்சை லீவ் ஒரு பக்கம். லீவ் மேக்ஸிமம் சனிக்கிழமை அப்படின்னு சூஸ் பண்ணனதுனால வந்துட்டு இல்ல நம்ம சனிக்கிழமை அந்த மேக்ஸிமம் நிறைய சனிக்கிழமை பேர் விஷயத்துக்கும் நம்ம வீட்ல விவாதம் பண்ண நம்மலாம். நீங்க அந்த கோர்ட் ஆர்டர்லயே தெளிவா கேட்டிருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தோம். இந்த மாதிரி 15ஆம் தேதி ஆரம்பிக்கணும். அதுக்கு எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சது. அது சனிக்கிழமைக்காக நான் ஆரம்பிக்கல. அது அந்த மாதிரி அமைஞ்சது. ஓகேங்களா? இதுவும் அதுலயும் போலீஸ்காரங்களோட வழி அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் இல்லையா? வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால நான் என்ன மேக்ஸிமம் சொல்றேன், சி அது ரீசன் இருக்கு. நான் என்ன இப்போ அங்க நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ பேர் மக்கள் சேர்ந்துட்டே வராங்க. நீங்க அங்க வந்து போலீஸ்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது அவங்க 500 பேர் இருக்காங்கன்ட்டு டிஜிபி சொன்னாரு. கோர்ட்ல போயிட்டு 600 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. எது உண்மைனே நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஆனா அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க, அவ்வளவு பேர்லாம் இல்லைங்க. விஜயனா வரும்போது தான் போலீஸ்காரங்களே வந்தாங்க. அது வரைக்கும் 1-2 பேர் தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் பஸ்ல இருந்தாங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எது உண்மை நம்ம எப்படி எடுத்துக்குது? விசாரணை முடியும் போது தான் தெரியும். என் பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு மக்கள் சேரும்போது ஃபோர்ஸ் பத்தாது, இன்னும் ஃபோர்ஸ் வேணும்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம்ல. 7:30 மணிக்கு நிகழ்வு நடந்தது. 9 மணிக்கு 2000 பேர் போலீஸ்காரங்களை டிஜிபியால் இறக்க முடியுதுல்ல. கேட்டா பிரஸ் மீட் என்ன சொல்றாரு, நாங்க அவ்வளவு ஃபோர்ஸ் வந்து நாங்க எப்படி ரிசர்வ்ல வச்சுக்க முடியும் அப்படின்னு. அப்போ ரிசர்வ் இல்லாம எப்படி அந்த 2000 பேர் இறங்குனாங்க? அப்போ கூட்டத்தை அடிச்சு கலைச்சாங்களே. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே நாங்க நிறுத்தி இங்கேயே பேசுங்கன்னு சொன்னோம். அது ஆனா சொன்னது அது உள்ள விஜயண்ணா வந்து அந்த அந்த ரவுண்டானா வண்டியே கேட்டார். அந்த 5 ரவுண்டானா வண்டி இங்கே கூட்டம் இவ்வளவு இருக்கேப்பா, இதுக்கு மேல ஏன்ப்பா உள்ள போனோம் அப்படின்னு அங்கே கேட்டார். போலீஸ் இவரை எங்கிருந்து எஸ்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரிட்ஜ் ஹைவேஸ்ல இருந்து உள்ள திரும்பின உடனே அங்கிருந்தே எஸ்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைல் அந்த ஏற்கனவே கேட்டிருந்த இடம், அந்த காந்தி சிலையாண்ட கூட்டம் அவ்வளவு இருக்கு, அதுக்கு மேல நகர முடியலன்றப்போ அங்கேயே கேட்டார் விஜயண்ணா. அப்போ அங்கேயே அவங்க அலோவ் பண்ணல. இல்ல சார், நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் பேசணும்னு சொன்னது போலீஸ்காரங்க. அது அங்க அந்த பாயிண்ட்டுக்கு கூட்டின்னு போனது யாரு? எஸ்கார்ட் பண்ணி போலீஸ்காரங்க. இல்ல ராங் ரூட்ல வந்துட்டாங்க. ராங் ரூட்ல எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போனது யாருங்க? பஸ் தானா வந்துருச்சுங்களா? எஸ்கார்ட் பண்ணி கூட்டின்னு வந்தது இவங்க தானே. ராங் ரூட்ல ஆப்போசிட் சைட்ல, அதாவது லெஃப்ட் சைட்ல. விஜய் வந்து நான் இங்கேயே பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அது போலீஸ் வந்து தான் அந்த வந்துட்டு உள்ள கூட்டு ஆமா போயிருக்காங்க அந்த 5 ரோட் ஜங்ஷன். அது இல்லையா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸ்பாட்டுக்கு எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 10 மீட்டர்ஸ் முன்னாடி வந்து நிப்பாட்டி இருக்காங்க போலீஸ்காரங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் நாமக்கல்லையும் நடந்தது. அங்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னா மைக் எக்கோ நம்ம கேட்டிருக்கோம். எக்கோ டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து பேசும்போது அந்த எக்கோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த பாயிண்ட்ல பேசிக்கலாம்னு நகர்ந்து வந்தது. அதுதான் விஷயம். இப்போ நான் என்ன கேட்கிறேன், 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுத்த போலீஸ்காரங்க ஒரு பக்கம், இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் சேருது, வண்டி உள்ள வருது, வண்டியே எஸ்கார்ட் பண்ணி வர போலீஸ்காரங்க இங்க கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தடியடிலாம் பண்ணதா சொல்லப்படுது. நான் என்ன சொல்றேன், அங்கங்க ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இல்ல அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல இன்னும் கொஞ்சம் மக்களை நகர சொல்லி போலீஸ்காரங்க கைட் பண்ணிருக்கலாமே. ஒரு தனிநபர் நீங்களும் நாங்களும் சொன்னா கேட்பாங்களா மக்கள்? அதே போலீஸ்காரங்க சொன்னாதானே கேட்பாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீடம், அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த ஃப்ரீ பண்ணி இருந்திருக்கலாம்ல. சரி, அது வந்து பெரிய ரோடு. அந்த ரோட்ல அப்படியே போயினே இருக்கலாம், மக்கள் பாட்டுன்னு போயினே இருக்கலாம். ஆனா விஜயனா வராருன்னு மக்கள் வந்து விஜயனா நோக்கி தான் வருவாங்க. அது இயல்பு. அது அந்த அப்போ வந்து அந்த அதை கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கு? காவல்துறையிட்ட தான் இருக்கு. வண்டியை எஸ்கார்ட் பண்ணக்கூடிய காவல்துறை மக்களை பாதுகாக்க தவறிட்டாங்கன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தான் வந்து இப்போ நம்ம சொல்றோம். ஏன் வந்து கோர்ட் இங்கே தமிழ்நாடே விசாரிக்க கூடாதுன்றதுனால நம்ம வெளியே போய் விசாரிக்கணும், இங்க உள்ள இருக்கவங்களே விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம். இப்ப கரூர் எல்லாம் போயிட்டு வந்தீங்க. சோ இப்ப கரூர் இப்ப எப்படி இருக்கு? இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டாங்களா? மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. அதுல நம்ம அந்த இடத்துல கூட ஒரு மழைலாம் பெஞ்சு செருப்பு எல்லாமே வாஷ் அவுட்லாம் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் இறந்தவங்களோட வீடுகள்லாம் இருக்கு. அந்த நடந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு. ஒரு எஸ்ஐயோட வைஃப் இறந்துருக்காங்க. அவங்க வந்து அவங்க சிஸ்டர், குழந்தைங்க 2 பேரோட போனாங்க. சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் கீழே வந்திருக்காங்க. மேலே குழந்தைங்க, அதுக்கப்புறம் இவங்க சிஸ்டர் வந்திருக்காங்க. மேலே கடைசியாக விழுந்த சிஸ்டர் இறந்துட்டாங்க. அடியில் விழுந்த சிஸ்டர் உயிர் பழைச்சிட்டாங்க. ஆனால் அடி பயங்கரம். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு வேதனையான விஷயங்கள். அது அந்த நகர்ந்து வர முடியல. அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்கு. ஒரு குழந்தை இறந்தது. 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை.
அந்த புகைப்படம் வந்து 1.5 வயசுக்கு எப்போ எடுத்த புகைப்படம், ஏஞ்சி நிற்கும் போது எடுத்த புகைப்படம். அதை என்னால் பார்த்து என் கண்ணில் இப்போ வரைக்கும் அந்த குழந்தையோட சிரிப்பு, அந்த புகைப்படத்தில் இருக்க சிரிப்பும் அது என் கண்ணில் இன்னும் வந்து மக்களுடைய அறியாமை இல்லையா, ஒரு ஆர்வம் அறியாமை. அவங்க வீடு எப்படி இருந்ததுன்னா, ஒரு கழுத்தில் அங்கே ஒரு 4-5 பேர், அதாவது ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டியோட பேரனோட இறந்தது வந்து அதாவது கொள்ளு பேரன். ஆமாம், அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே தான் உட்காந்து எழுதிருந்தாங்க. நாங்கள் வரும்போதே அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வராங்க. அந்த பாட்டி மட்டும் தான் அந்த ஃபோட்டோ, அந்த கொள்ளு பாட்டி தான் வந்து ஃபோட்டோ பக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் இப்போ அவங்க அப்பா இல்லை போல், அந்த பையனோட அப்பா இல்லை. ஸோ அவங்க பேரனும் பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு யாருன்னா சொந்தத்திலேயே ஒரு வாய் பேச முடியாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரோட குழந்தை தான் இறந்தது. அந்த எல்லாரும் வந்து விஜயனாவை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க, பெண்கள் குழந்தைகள்னு. இப்போ காவல்துறை வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸில் நீங்கள் வழிநெடுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த 500 போலீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸில் போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கை குழந்தையோட வராங்க, இந்த என்ட்ரி எக்ஸிட்ல கூட போலீஸ்காரங்க இல்லன்னு சொல்ல வரீங்களா? இருந்து அவங்க வேலைகளை அவங்களுக்கு ப்ராப்பரான ஆர்டர் வந்திருக்கணும். அவங்க சும்மா நில்லுங்கப்பான்னு சொல்லிட்டு போய் அவங்க என்ன செய்வாங்க, மேலேருந்து ஆர்டர் வரணும்ல. பெண்களோ இல்லை குழந்தைங்களோட யாராவது வந்து மீட்டிங்காக வந்தாங்கன்னா எதிர அவங்களுக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு பார்த்து நிற்க வைங்க, இல்லைனா வந்து அமுச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு வந்திருந்தா அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. வராம அவங்க எப்படி நிறைய பேர் தடுத்து நிறுத்தியிருக்காங்க சார். அங்க போக கூடாது, உள்ள கிரௌட் அதிகமா இருக்கு, வராதீங்க, லேடிஸ் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி பாதி பேரை வந்துட்டு அங்கேயே வந்து அனுப்பிச்சிருக்காங்க, டைவர்ட் பண்ணிருக்காங்க. பட் நிறைய பேர் கேட்காம போலீஸே பண்ணிருக்காங்க. இது சொன்னது யாரு? ஸோ களத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. ஸோ டைவர்ட் பண்ணியிருக்காங்க. பட் போகல, நிறைய பேர் வந்துட்டு ஆர்வ மிகுதியில் வந்திருக்காங்க, விஜய் பார்க்கணும். ஸோ அந்த வேன் வந்துட்டு இருந்தபோதே பார்த்துருப்பீங்க, அந்த டயருக்குள்ள கீழே வந்து ஜஸ்ட் மிஸ் 2 பேர் வந்து பொழைச்சி வந்தார். இவ்வளவு ஒரு ஆர்வம் தேவையா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு செம்மைப்படுத்தப்படாத, ஒரு பண்படுத்தப்படாத ஒரு கட்சி வந்து இன்னும் அந்த கட்டமைப்பு சரியில்லாத ஒரு கட்சியாக தாவேக்கா இருக்குன்னு திரும்ப வந்துட்டு ஒரு புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. இல்லை, இது வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஹிப்போக்ரேட்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? வரது பொதுஜனம், ஓகேங்களா, நிர்வாகம் கிடையாது. பொதுஜனம் தான். நீங்கள் வந்து பொதுஜனம் வந்து ஒரு தலைவனை தேடி வராங்க அப்படின்னா 2 விஷயம். இன்னும் அந்த தலைவர் மேலே இருக்க ஈர்ப்பு மட்டும் கிடையாது, அவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரசியல் மேலே இருக்கிற வெறுப்பும் அதுக்கு காரணம். இருங்க அவங்க இதே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து போன எலெக்ஷன்ல, அதுக்கு முந்தைய எலெக்ஷன்லாம் இதே இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஓட்டு போட்டதே ஜனம். அவங்களுக்கு ஓட்டு போடும்போது இவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை அப்படின்றதுலாம் தெரியலிங்களா? இவரை பார்க்க வரும்போது வந்து தன்னெழுச்சியில் நடக்கிற விஷயம் அதெல்லாம் அதுதான் க்ரௌட் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு தேட்டருக்கு போனீங்கன்னா வந்து நார்மல் டேஸில் தேட்டருக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் டே போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த க்ரௌட் சைக்காலஜி அங்கே டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். ஒருத்தர் பேனர் வச்சார்னா இன்னொருத்தரும் பேனர் வைக்கணும்னு நினைப்பார். ஒருத்தர் பால் அபிஷேகம் பண்ணால் அவரும் இன்னொருத்தர் மாலை போடணும்னு நினைப்பார். அதுதான் க்ரௌட் சைக்காலஜி. அப்படி தான் இயங்கும் அந்த சைக்காலஜி. அதை வந்து அரசியல் அறிவே இல்லை, பண்படாத கூட்டம், கட்டமைப்பே இல்லைன்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் எப்படி சொல்ல வரீங்கன்னா வந்து களத்தில் இவங்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் கட்டமைப்பே இல்லைன்னா, அதே அடுத்த நாள் காலை நியூஸ் பேப்பரில் அந்த இறந்தவங்களை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததில் 5 ஃபோட்டோ இருக்குன்னா அதில் 3 ஃபோட்டோவில் தாவேக்கா துண்டு போட்டவங்க அதை செய்கிறாங்க. ஓகேங்களா? மிச்சிருக்க 2 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ போலீஸ்காரங்க, ஒரு ஃபோட்டோ வந்து பொதுமக்களாக காட்டுறப்பனது. அவங்க துண்டு போட்டிருக்கலாம், கைட்டியும் வச்சுருக்கலாம். ஹாஸ்பிட்டலாண்ட ஒருத்தரை கூட துண்டு போட்டு நிற்க விடலை நீங்கள். ஓகேங்களா? அந்த இடத்துல நடந்த இடத்துல, சம்பவம் நடந்த இடத்துல அன்றைக்கி நைட்டு தடியடி நடிச்சு மக்களை கலைச்சாங்க. துண்டு போர்த்த ஒவ்வொருத்தனையும் விரட்டி அடித்தாங்க. பொதுமக்களை அந்த அளவுக்கு விரட்டி அடிக்கல, பொதுமக்களை கலைஞ்சி இவங்களை அடிச்சு மேல அவ்வளவு வெறுப்புணர்ச்சிங்க, காழ்ப்புணர்ச்சி போலீஸ்காரங்க காட்டினாங்க. இதே தலைமை குழு விஜயன் அங்கிருந்து கிளம்ப சொன்னது போலீஸ்காரங்க. ஓகேங்களா? அங்கிருந்து போய் அந்த பஸ்ல இருந்து கார் மாறும் போது வெயிட் பண்ணார். இல்லை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி மறுபடியும் கரூரோட பார்டரில் போய் வெயிட் பண்ணார். ஓகேங்களா? அதுங்க நிர்வாகிகள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிர்வாகிகள் சேர்ந்து விஜயனா பர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னப்பறம் விஜயனாவை கண்டிப்பாக அமுச்சு வைக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அமுச்சு வச்சாங்க. நிர்வாகிகள், அதாவது தலைமை குழுவில் இருக்கிற 2வது மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அங்கே வெயிட் பண்ண இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வேணால் நீங்கள் செல்ஃபோனில் ட்ராக் எடுத்துக்கலான்ட்டு அதவே நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? போலீஸ்காரங்க இங்கே வரக்கூடாது. இருங்க லெட் மீ கம்ப்ளீட்.
அங்கேருந்து திருச்சி போய் திருச்சியில் ரூம் போட்டு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கும் பெர்மிஷன் கிடைக்கல. திருச்சியிலேருந்து ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காரு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி, அப்பயும் பெர்மிஷன் கிடைக்கல. ஃப்ளைட் ஏறி இங்கே சென்னை வந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு தடவை கேட்டிருக்காரு, அப்பயும் பெர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தார். இவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்கே நிலவரமே மாறி போச்சு. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸே வேற மாதிரி இன்னும் பெரிய லெவலில் அது நடந்தது. ஓகேங்களா? அது வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. ஏர்போர்ட்ல பிரஸ் பீப்பிள்ஸ் கேட்டாங்க, பிரஸ் பீப்பிள்ஸாவது சந்திச்சிருந்திருக்கலாம், ஒரு இரங்கலாவது தெரிவிச்சிருந்திருக்கலாம். ஒரு பெரிய அசம்பாவம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து மேடை மேலே ஏறி வந்து அவர் வந்து போலீஸ்காரங்களுக்கு நன்றி சொன்னதே பெரிய விவாதமாக போச்சு. ஒரு எப்பவுமே பார்க்காத ப்ரெஸ்ஸை திடீர்னு பார்த்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி 1000 அரசியல் பாடங்கள் இது இப்போ புகுட்டப்படும். ஓகேங்களா? இப்போ வந்து பொதுமக்கள் அட்ரஸ் பண்ணணுன்றது பாயிண்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. அன்றைக்கி நைட்டே அவர் வீட்டுக்கு போனப்பறம் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார். அப்புறம் அடுத்த நாள் ஒரு டீட்டெயிலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஒரு வீடியோவும் விட்டார். ஓகேங்களா? இதை தவிர இந்த ஈம சடங்குகள்லாம் கட்சி நிர்வாகிங்க கூட இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுதான் சொன்னோம், 2 வாரமா மீடியா ட்ரையல்ஸ் நடத்தப்பட்டு டிவிக்கே தான் பொறுப்பு, டிவிக்கே தான் காரணம். இல்ல, எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மக்களை பார்க்க வந்திருக்காங்க, மக்களுக்காக தான் வந்திருக்கிறாங்க, மக்கள் மேல பிரியமா இருக்கிற விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கரூர் வர்றதுக்காக வந்துட்டு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது, துப்பாக்கி ஏந்திய போலீஸ்க்கு பாதுகாப்பு வேணும், கிரீன் காரிடார் வேணும், இது மக்கள் யாருமே வரக்கூடாது, ஐடி கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும், பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன், எனக்கு எந்த கூட்டமுமே இருக்கக்கூடாது. நீங்க மெயில் படிச்சீங்களா? படிக்கல. இது நியூஸ் வழியா வந்த விஷயத்த நீங்க கேட்டீங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இதுக்கு காவல்துறைகள் வந்து இந்த சில கருத்துக்கள் சொன்னாங்கட்டு நியூஸ்ல வந்தது. இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் இருங்க பிரைம் மினிஸ்டர் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதுல இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியறது என்ன தெரியுங்களா? அலட்சியம். ஓகேங்களா? ஒருத்தங்க வந்து ஒரு தலைவர் ஒரு ஊருக்கு வந்து அங்கே 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த தலைவர் ஊருக்கு வரும்போது லீகலாக பெர்மிஷன் சீக் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காம 16 நாள் தள்ளி போட்டு டே 1லேருந்து வெயிட் பண்ணி தானே இருக்காரு வரத்துக்காக. ஓகேங்களா? இப்போ 13ன்றது மறுபடியும் 17க்கு நகர்த்துனாங்களே. இல்ல இருங்க விஜய்க்கு வந்து டைம் இது பெர்மிஷன் கிடைக்காதனால தான் கரூருக்கு போகாம இருந்திருக்காரு. ப்ரிசைஸ்லிங்க. வேற என்னங்க நடந்துட்டு இருக்கு? பெர்மிஷன் தள்ளி போயினே இருக்கனால தான் வீடியோ காலே பேசினாரு. தோ போயிடுவோன்ட்டு உட்காந்து வெயிட் பண்ணி ஒரு மனுஷனுக்கு பொறுமைன்னு ஒன்று இருக்குல்லங்க. அவர் இப்போ வரைக்கும் லா அபைடிங் சிட்டிசனா இருக்காரு. நீங்க சினிமாவில் காட்டுற மாதிரி அவர் நினைச்சிருந்தாரு அவர் நேரா போயிட்டு களத்துல இறங்கி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்து அந்த மாதிரி பண்ணிதான் இந்த சினிமாவில் பண்ற மாதிரி பண்ணின்னு இருக்காரு. ஒரு பொறுப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் லா அபைடிங் சிட்டிசனா இருக்காரு, பெர்மிஷன் சீக் பண்றாரு. நீங்க அதுக்கு பெர்மிஷன் ப்ராப்பரா ரெடி பண்ணி தரணும், அதுக்கான விஷயங்கள் பாதுகாப்பை உருவாக்கி தரணும். அது உருவாக்கி தராம மறுபடியும் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? விஜயனா மேல வந்து இப்படிலாம் பர்மிஷன் கேட்கிறாரு அப்படின்ற ஸ்டாண்டா எடுக்கிறீங்களே தவிர அவர் போய் எந்த இடையூறு மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைச்சுதானே அந்த இதெல்லாம் கேட்கறது. ஸோ அவர் கேட்ட ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு சரின்னு சொல்றீங்களா பிரதர்? என்ன ரூல்ஸ் எக்ஸாக்ட்டா கேட்டாருன்னு நீங்க படிச்சீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க கண்ணால நியூஸ்ல வந்த இன்டர்பிரேஷன்ஸ் ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா அந்த மெயிலை யாருமே படிக்க எப்படி முதல்ல வெளியே வந்தது? ஒரு மெயில் டிஜிபிக்கு போகுது. டிஜிபிக்கு போன மெயில் எப்படி லீக் ஆகுது வெளியே? உலகத்திலே யாரும் இந்த மாதிரி டிஜிபிக்கு போன மெயில் எப்படி லீக் ஆச்சு? டிஜிபிக்கு போன மெயில் எப்படி லீக் ஆச்சு? பதில் சொல்ல விடுங்க. டிஜிபிக்கு போன மெயில் எப்படி லீக் ஆச்சு? பதில் சொல்ல விடுங்க. இப்படி கத்திட்டே இருந்தா எப்படி? பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் சொல்லுங்க. டிஜிபிக்கு போன மெயில் எப்படி லீக் ஆச்சு? பிரதர் அதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் பிரதர். சொல்லுங்க மேடம். உலகத்துல யாருமே இந்த மாதிரி எல்லாம் விட்டதே கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டதே கிடையாது. அப்படி சொல்லி போலீஸ் சொல்லுவாங்களா? வெக்கமா இல்லையா போலீஸ்க்கு? டிஜிபிக்கு அந்த மாதிரி வெளிய விட்டுருக்கு, அது தப்பு இல்லையா? ஒரு மெயில் போயிருக்கு, ஒரு பிரைவேட் மெயில் போயிருக்கு, அது எப்படி வெளியே வரும்? சேஃபா இருக்கக்கூடிய காவல் தலைமையில் இருக்க டிஜிபிக்கு அனுப்புற மெயில் வெளியே லீக் ஆகுதுன்னா என்ன மாதிரி காவல் என்ன மாதிரி சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு? உங்களுக்கு புரியுதா இல்லீங்களாங்க? போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் தப்பு இல்ல. அது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லீங்களா? அந்த நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? டிஜிபிக்கு ஒரு சேஃபரான ஹையஸ்ட் சேஃபஸ்ட் பொசிஷன்ல இருக்க ஒரு டிஜிபிக்கு அனுப்புற மெயில் வெளியே லீக் ஆகுதுன்னா அது சரின்றீங்களா நீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ பைனரியா சொல்லுங்க. அது சரியா? அது டிஜிபி கிட்ட தான் கேட்கணும். நீங்க கேளுங்க. நீங்க சொல்லுங்க. எஸ் ஆர் நோ கேளுங்க. சொல்லுங்க. அது டிஜிபி கிட்ட தான் நீங்க எஸ் ஆர் நோ சொல்லுங்க. மெயில் வெளியில விட்டவங்க கிட்ட தான் பிரதர் கேட்கணும். எஸ் ஆர் நோ கேட்டது இல்ல வெளிய நீங்க நான் பொதுவா சொல்லுங்க. வெளிய வந்து தப்பா சரியா அது வெளிய எப்படிங்க வரும்? எஸ் ஆர் நோ அது மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அவங்க பதில் சொல்லுங்க இவங்க பதில் சொல்லாதீங்க. எஸ் ஆர் நோ சரியா சொல்லுங்க. அது தப்புதான். ஓகேங்களா? அதுல என்ன இருங்க நான் வரேன். இவ்வளவு கண்டிஷன்ஸ்
போட்டிருக்காரு, அது தப்பு இல்ல உங்களுக்கு. என்ன எக்ஸாக்ட்டா அதுல என்ன எக்ஸாக்ட்டான வார்த்தை இருக்குன்னு எடுத்து வைங்க, நான் பேசுவோம். எக்ஸாக்ட்டா அதுல என்ன வார்த்தை இருக்குன்னு எடுத்து வைங்க, பேசுவோன்ற. இன்டர்பிரேஷன்லாம் பதில் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்டா அதுல என்ன வார்த்தைகள் இருக்குன்னு எடுத்து வைங்க, நான் லைன் பை லைன் பேசலாம். எனக்கு திருச்சியில வந்து இறங்கும்போது எனக்கு துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு அப்படி இருந்துச்சா? ப்ரூஃப் காட்டுங்க. அங்க இருந்ததும் ப்ரூஃப் காட்டுங்க எனக்கு. நியூஸ்ல போட்டு இருந்ததும் ப்ரூஃப் காட்டுங்க. செய்தில வந்ததெல்லாம் தப்பு. சரி, அதை காட்டுங்க. அதை காட்டுங்க. செய்தில வந்தது அதை காட்டுங்க. அதை காட்டுங்க. இங்க எங்கயோ இடத்துல பாத்தீங்களா, சோர்ஸை காட்டுங்க. ஒரு நிமிஷம், என் போன் எடுத்தா. இல்ல அது பொய்ன்னு சொல்ல வரீங்களா பிரதர்? எனக்கு புரியவே இல்ல. மிஸ்இன்டர்பிரேஷன் வேற, எக்ஸாக்ட்டா நடந்தது வேற. அவர் என்னென்ன கண்டிஷன்ஸ் தான் கொடுத்தாரு அதையாவது சொல்லுங்க. அவர் கேட்டது 0 crowd tolerance. அதை சுத்தி தான் எல்லாமே. ஓகேங்களா? அவர் வந்து பிரைவேட்டா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினைக்கிறார். as simple as that. அவ்வளவுதான் அவருக்கு எதிர்பார்க்கறது. வழிமுறைகள் ஃபார்ம் பண்ணி, அதாவது ஏற்கனவே கொடுத்த இவங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு அந்த பேசிஸ்ல என்ன மாதிரி விஷயம் எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சா பெட்டரா இருக்கும்னு சொல்றாரு. வந்து கேட்டிருக்கு. இதை வந்து டைமு, லொக்கேஷனு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொடுக்குறாங்க. நீங்க முடிவு பண்ணி நீங்களே சொல்லுங்க அப்படின்றது. அப்படி இதுக்கு மேல என்ன லிபர்ட்டி நம்ம சைடுல இருந்து செய்ய முடியும்? லா அபைடிங் பிரஸ்காரங்க யாரும் வர கூடாது, பிரஸ் நான் மீட் பண்ண மாட்டேன். பிரஸ் பீப்பிள் வரக்கூடாதுன்னு சொல்லல. பிரஸ் பீப்பிளுக்கு தனி இடம் இருக்கணும்னு சொன்னாரு. வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு சென்சேஷன் ஆக்குனா. இப்போ வந்து எங்கேயுமே ரெட் சிக்னல் இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. அது அப்படிலாம் சொல்லவே இல்லையா? அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல என்ன தப்பு இருக்கு எனக்கு புரியல. ஃபுல்லாவே எனக்கு வந்து கிரீனா தான் இருக்கணும், எல்லாமே எங்கேயுமே ரெட் இருக்க கூடாது, ரெட் சிக்னல் தப்பு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு புரியல. அதான் சொன்னாங்க. நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கூட இந்த அளவுக்கு நம்ம போட்டது இல்லையா அப்படியே. 7 அடுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பிரைம் மினிஸ்டருக்கு. அப்ப போலீஸ்க்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பு கொடுத்தது இல்லன்னு நினைக்கிறேன். 7 அடுக்கு பாதுகாப்பு. 7 அடுக்கு பாதுகாப்புனா தெரியுங்களா? சிட்டிக்குள்ள மொத்த சிட்டியுமே போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். இவர் பிரைம் மினிஸ்டரா? இவர் மொத்த சிட்டி கண்ட்ரோல் எடுத்துவாங்க சொன்னாரா? போற இடத்துல எனக்கு ரெட் சிக்னலா இருக்க கூடாது. மக்கள் வராங்க, அவ்வளவு மக்கள் வராங்க. அவங்களுக்கு அவங்க உயிருக்கு மரியாதை கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? அவ்வளவுதான் கேக்குறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு வாதம் நீங்க எப்படி எடுத்துட்டு வரீங்க எனக்கு புரியல. சொல்லுங்க. அத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமும் உங்களை பாக்குறதுக்காக வர்றாங்க. சோ எனக்கு வந்து 0 டாலரன்ஸ் அப்படினா அது எப்படி? அது இறந்திருக்காங்களா மக்கள்? மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாது இல்லங்க. இன்னும் கோர்ட்ல இந்த விஷயம் இருக்குங்க. ஒரு கைட்லைன்ஸ் எஸ்ஓபி வேணும்னு சொல்லி கோர்ட்ல இருக்கு இல்லங்க. நேத்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல கூட 39வது பாயிண்ட் அதுதான் சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் அதை வந்து எங்க ஹை கோர்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டார் பாத்தீங்களா பெட்டிஷன் ஒன்னு, அதை வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு மதுரை டிவிஷன் பெஞ்ச் வந்து ஹேண்டில் பண்ண சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு நேத்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கூட 39 பாயிண்டா இருக்கு. சந்தேகம் இருக்கவங்க எடுத்து பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு வேணா நான் ப்ரூஃப் காட்டுறேன். உங்களுக்கு வேணா நீங்க எடுத்து போடுங்க. அது இது விஷயம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இது கேட்கறது தப்பே கிடையாது. ஏன்னா மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இவரை பார்க்க வர மக்கள் இல்லை, இவருக்கு ஆறுதல் சொல்றது கூட மக்கள் வருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மேற்கொண்டு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஏற்கனவே அந்த ஆபத்தான இடத்துல அந்த மாதிரி மேற்கொண்டு ஆகக்கூடாது. நான் பிரைவேட்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன தப்பு? நாங்க வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா போலன்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லுவீங்க. போகணும்னு நினைக்கிறவரு லா அபைடிங் சிட்டிசனா இருக்கணும்ன்றது தப்பு கிடையாது. நாங்க பாக்குறோம். எங்களுக்கு வந்து அதிமுக திமுகக்கு ஒரு மாற்று சக்தியாக வந்து நாங்க ஒருத்தரை பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக என்ன பண்ணுன்றீங்க? சோ வந்து நாங்க மக்களா நிக்க மாட்டேன். நான் வரும்போது மக்களா நிக்க வச்சுதான் தெரியுதுங்களே நீங்க கொடுத்த பர்மிஷன் லட்சணம். எப்பவுமே முட்டு சந்தில போய் பர்மிஷன் கொடுப்பாங்க யாராவது ஒரே ரோட்ல ஒரு 3 லைன் இருந்தாலும் சரி, ஒரு 4 வழி இருந்தாலும் சரி, மக்கள் பிரிஞ்சு போறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஒரு 40 அடி ரோட்ல நிக்க வச்சு மக்களை சாவடிச்சீங்களே கவர்மெண்டா சேர்ந்து. இதுக்கப்புறமா பர்மிஷன் கேட்டா முதல்ல விஜயனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர அதுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் இல்லாம இது பண்ணிருக்கீங்க நீங்க. அதனாலதான் சொல்றாங்க கட்டமைப்பு சரியில்லை. கட்சியோட கட்டமைப்பு ஏங்க பப்ளிக் பிளேஸ்க்கு போறதுக்கு கட்சியோட கட்டமைப்புக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு புரியல. மூத்த தலைவர்களோ இல்ல கட்சியோட கட்டமைப்புக்கும் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போறதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு புரியவே இல்ல. எனக்கு புரியலங்க. ஒரு தொண்டர்களை வழிமுறைப்படுத்தவும் அங்க வந்து சட்ட தொண்டர்களா? அங்க வந்து சட்ட தொண்டர்களாங்க. மூத்த தலைவர்கள் யாருமே இல்ல. அங்க வந்து சட்ட தொண்டர்களாங்க. ரசிகர்கள். மக்களை இழிவுபடுத்தாதீங்க. நான் மக்களை இழிவுபடுத்தல பிரதர். சரி.